வணக்கம். ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்ட கேள்வி. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 5:13 ப்ரொபோஷனல் டு 9:69 ப்ரொபோஷனல் டு 13 இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கொயர் அப்படின்னு என்னன்னு தெரியணும். ஸ்கொயர்னா ஒரு நம்பரை அதே நம்பர் வச்சு பெருக்கிறதா ஸ்கொயர். இப்ப நமக்கு 5 ஸ்கொயர் அப்படின்னா 5 நம்ம திரும்ப 5 வச்சு பெருக்கணும். 5 5 நமக்கு 25 வரும். இப்ப நமக்கு 5ங்கிறது 13 மாறி இருக்கு. இப்ப நம்ம முதல்ல 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25 கிடைக்குது. இப்ப நம்ம இந்த 25ல இருந்து 12 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 13 வரும். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கிடைச்ச ஆன்சர்ல இருந்து 12 கழிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இதுக்கு பண்ணி பார்க்கலாமா? இப்ப நமக்கு 9 பாத்தீங்கன்னா 69 மாதிரி இருக்கு. இப்ப நம்ம 9 ஸ்கொயர் பண்ணும்போது 99 நமக்கு 81 வரும். இப்ப நம்ம இங்க பண்ண மாதிரி நம்ம இதுல இருந்து 12 கழிக்கலாமா? 81 நம்ம 10 கழிக்கும் போது நமக்கு 71 வரும். திரும்ப நம்ம அதுல இருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு 69 வருமா? 69. அப்ப நமக்கு இதுவும் கரெக்டா வந்திருக்கு. இங்க ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்கொயர் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து 12 கழிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதே மாதிரி இதுவும் பண்ணலாமா? இங்க நமக்கு 13 இருக்கு. 13 ஸ்கொயர் பண்ணலாம். 13 ஸ்கொயர்னா 13 × 13. 13 நமக்கு 169 வரும். இப்ப நம்ம இதுல இருந்து 12 கழிக்கலாமா? 9ல இருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு 7 வரும். அடுத்து 6ல இருந்து 1 கழிச்சோம்னா நமக்கு 5 வரும். அடுத்து இங்க 1 இருக்கு, போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 157 வருது. இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி 4 இங்க என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.